இந்த போலியான விளம்பரங்களை நம்பி செல்லாமல் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதற்கு அமைச்சு ரீதியாகவோ அல்லது திணைக்கள ரீதியாகவோ பொதுமக்கள் அணுகக்கூடிய வழிமுறைகள் எவ்வாறு இருக்கிறது? நாங்கள் இது தொடர்பில் நிறைய பேசி இருக்கிறோம். ஆனாலும் கூட உங்களிடமிருந்து இப்போதைய நடைமுறை எப்படி இருக்கிறது என்று வினவ வேண்டும். 2 விதமான காப்புறுதி காணப்படுகின்றது. ஒன்று உங்களுக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடாக வழங்கப்படுற காப்புறுதி. அது உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவர்களுக்கும் வழங்கப்படும். அதே போல் நீங்கள் வேலை செய்கிற நாட்டிலே அந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு அமைய அங்கே ஒரு காப்புறுதி ஒன்று இருக்கும். எனவே நீங்கள் இங்கே பதிவு செய்யும் போது உங்களுக்கு அது இலவசமாக கிடைக்கின்றது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு மரணம் ஒன்று அங்கே ஏற்பட்டால் அங்கு கிடைக்கின்ற தொகையை விட உங்களுக்கு ஒரு 20 லட்சம் ஒன்று இங்கே கிடைக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு. அதே போல் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு டிசேபிலிட்டி தன்மை ஒன்று ஏற்பட்டால், வேலை ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்படலாமே, அப்படி அந்த நிலைமைகளில் கூட அதுக்கான ஒரு நிவாரணம் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கான இதுகளை பார்த்துக்கொள்வார்கள். அதே நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், அங்கே ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை ஏற்பட்டால் அந்த சட்டத்தரணியோராலே அங்கே அரேஞ்ச் செய்து எமது அரசாங்கமே உங்களுக்காக அதனை முன்னின்று செயற்படுத்தும். இவ்வாறான நன்மைகள் நிறைய காணப்படுகின்றன நீங்கள் சரியான முறையில் போகும்போது. அதே போல் உங்களுக்கான அந்த வேலை தருணர் அந்த நாட்டில் யார், அது உண்மையான ஒரு கம்பெனியா அல்லது ஒரு போலியானதா? ஏன்னா நிறைய போலி கம்பெனிகள் காணப்படுகின்றன. நிறைய பேர் அந்த ஆழ்கடத்தல் கார்களுக்கு அகப்பட்டு இருக்கின்றார். எனவே இவற்றையெல்லாம் விசாரணை செய்து உறுதிப்படுத்த பின்புதான் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகம் பதிவினை மேற்கொண்டு உங்களை அனுப்பும். எனவே இது ஒரு மிகவும் பாதுகாப்பான ஒரு முறை. எனவே இதை தவிர்த்து நீங்கள் உங்களோட பாட்டில் போனால் அல்லது விசிட் விசா என்று சொல்லப்படுகின்ற அந்த சுற்றுலா விசாவில் நீங்கள் போனால் உங்களுக்கு இப்படியான பாதுகாப்புகள் எதுவும் ஏற்படாது. குறிப்பாக பெண்கள், ஏன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு சட்டம் ஒன்று இருக்கின்றது. பெண்களுக்கு 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருந்தால் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு போக முடியாது. அதே போல் 2 வயதுக்கும் 18 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகள் இருந்தால் அவருக்கான ஒரு பாதுகாப்பினை ஏற்கொண்டு அங்கே இருக்கின்ற பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு எமது பிரதேச செயலகங்களில் இருக்கின்ற எமது உத்தியோகத்தர்களால் அனுமதி அளிக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் பதிவினை மேற்கொண்டு போகலாம். ஏன்னா இதனை தவிர்ப்பதற்காக இவர்கள் என்ன செய்வார்கள்னா, நான் ஒரு விசிட்டுக்கு போகிறேன் அல்லாடி சாமான் வேண்ட போகிறேன்னு சொல்லி ஒரு விசிட் வீசம் மூலமாக அங்கே போனால் உங்களுக்கு அங்கே போன பிறகு கண்ணை காட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். அங்கே யார் உங்களுக்கு எம்ப்ளாயர்ன்னு தெரியாது, உங்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குன்னு தெரியாது, என்னென்ன பாதுகாப்பு இருக்குன்னு தெரியாது. எனவே அங்கே போய் நீங்கள் அந்த நிலைமைகளை நீங்களால் நிறைய பாதிப்புக்கு உட்படுவீர்கள். எனவே சரியான முறையில் பாதுகாப்பான முறையில் போவதென்று சொன்னால் எமது அமைச்சின் கீழே காணப்படுகின்ற இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலே பதிவினை மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு போக வேண்டும்.